ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மற்றும் டிஆர்பியிலிருந்து வந்திருக்க சில முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். உபரி ஆசிரியர்களுக்கு பணி மாறுதல் உத்தரவு வழங்கியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் உபரியாக பணியாற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் இடமாறு. இது பார்த்திங்கன்னா வரும் 14ஆம் தேதியிலேருந்து இந்த பணி நிரவல் இடமாறு நடைபெற்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அங்கங்கே உபரி ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணி மாறுதல் உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. அதில் சுற்றறிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா, அனைத்து பள்ளிகளும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாணவர்களின் எண்ணிக்கை நிலவரப்படி ஆசிரியர்கள் விகிதத்தை முடிவு செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் பாட வாரியாகவும் மாணவர்கள் விகிதத்தின்படியும் கூடுதலாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களை தேவைப்படும் பள்ளிகளுக்கு இடமாறுதல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர்களை பணி மாறுதல் செய்ய வேண்டாம், ஒரு சிலரை வேண்டாம். ஜூன் மாதம் ஓய்வு பெற்றதும் அந்த இடத்தை பள்ளி கல்வி கமிஷனர் தொகுப்பு சரண்டர் செய்ய வேண்டும், இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறியிருக்காங்க. அந்தந்த இடத்துல இருக்க பார்த்திங்கன்னா உபரி ஆசிரியர்களுக்கு பணி மாறுதல் உத்தரவும் கொடுத்துட்டாங்க. இதான் இப்போ வந்திருக்க பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்க முக்கியமான செய்திகள். மேலும் டிஆர்பியிலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. டிஆர்பியில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று முடிந்தது. தற்சமயம் நம்ம 20 நாட்களை நோக்கி கொண்டிருக்கோம். ஆனால் இன்னமும் டிஆர்பி அதிரடியான அவங்களுடைய அப்டேட்ஸ் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அதிரடியாக டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அடுத்த 2 நாள் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. எந்த விதமான அப்டேட்டும் அவங்க சைடுந்து இன்னும் வரவில்லை. நாம் பொறுத்து இருந்து நாம் பார்த்துட்ருக்கோம், டெய்லியுமே பார்த்துட்ருக்கோம். டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனை கூட கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். இதனால் பார்த்திங்கன்னா கடந்த 20 நாட்களாக தேர்வு எழுதி முடிச்சுட்டு அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மன வருத்தத்துலேயும் ஒரு அதிருப்திலையும் டெய்லியுமே இருக்காங்க. அவர்களை அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, என்ன படிச்சிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ தான் நமக்கு கட் ஆஃப். நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 150 கொஷின்ஸ் அவங்களால மைண்டில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே பேஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் டிஆர்பி ஹெல்ப்லைன் பதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்ம கொடுத்துருவோம். இன்று மாலைக்குள்ளே ரெஸ்பான்ஸ் ஷீட் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். எப்போ அப்படியே ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் டெலிகாஸ்ட் செய்யப்படும். மேலும் டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.